ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து மீஷோலேருந்து வாங்கின சில பொருட்களோட ரிவ்யூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷூ ரேக். ஸோ இதை நான் வந்து ஃபோல்டபுள்னு நினச்சி தான் வாங்கினேன். ஆனால் இது கண்டிப்பாக ஃபோல்டபுள் இல்லை. ஸோ நம்ம தான் வந்து இதை வந்து அசெம்பிள் பண்ணணும். இது வந்து ஒரு 6 ரேக்ஸ் இருக்கும். ஸோ இதை அசெம்பிள் பண்ணுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கேன். அப்பப்பா, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆச்சுங்க. இதை வந்து நானும் என் பையனும் சேர்ந்து தான் அசெம்பிள் பண்ணோம். அசெம்பிள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ டைம் ஆச்சு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழித்து அசெம்பிள் பண்ணி பார்த்தோம். ஸோ நல்லாவே இருந்துச்சு. பட் நான் எதிர்பார்த்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சொன்ன மாதிரி இது வந்து ஃபோல்டபுள், குவாலிட்டி பயங்கரமாக வரப்போகுதுன்னு ஒரு எதிர்பார்ப்போடு இந்த இதை வாங்கினனால எனக்கு என்னமோ கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்ம ரேட் வைஸ் பார்க்கும்போது இது வந்து அதுக்கு ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. 369 ருபீஸ்க்கு வந்து ஒரு 6 ரேக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்போது கரெக்டாக தான் இருந்துச்சு. நல்லா ஸ்டர்டியாக இருந்துச்சு. அசெம்பிள் பண்ண பிறகு நல்லா வந்து க்ரிப்பாக தான் இருந்துச்சு. நான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணனால எனக்கு கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. பட் வந்து இது வந்து நான் ரொம்பவே ஒர்த்து தான். ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்பேஸில் வந்து நம்மளோட ஸ்லிப்பர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டானது. கம்மியான ஸ்பேஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்கும். ஸோ கொஞ்சமோல இடம் இருந்தால் கூட போதும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 6 ஷூ செப்பல்ஸ் கூட நம்ம வந்து இதில் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். இது நான் வந்து 165 ருபீஸ் கிட்ட வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து நான் அதிகமோ அந்த மாதிரி தான் நினச்சேன். பட் இது வந்து ஹேண்ட்லேயே செஞ்சுருக்காங்க. நம்ம போடும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த செயின் போட்ட மாதிரியே இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் சிம்பிளாக போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த செயின் வாங்கி போடுங்க. எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறக்காண்டி வாங்கியிருந்தேன். ஒரு 2 வந்து ஃபோல்டபுள் கப்ஸ் பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் சில்வரில் இருக்குது, அதுவும் கூடமே வாங்கிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸஸ்க்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு வந்து கப் இருக்குது. செட் ஆஃப் 2 வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து ரிங்காக இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து எடுத்து விடும்போது அது வந்து கிளாஸ் மாதிரியே வந்து மாறிடுது. இதோட ரேட்டு வந்து 147 ருபீஸ் வந்து வருது. ஸோ அந்த ரேட்டுக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து அதிகம்தான். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு சாரீ, ஒரு பாலிவுட் சாரீங்க. ஆர்கன்ஸா மெட்டீரியல். ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஆர்கன்ஸா மெட்டீரியல் வந்து ட்ரை பண்ணுறேன். அப்போ அவ்வளோ சூப்பரான கிளாத்துங்க. அதோடு நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சுடு ப்ளவுஸ் தராங்க. நான் வந்து இதை வந்து 466 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு இந்த இது எப்படி தான் தர்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து இதில் வந்து எல்லாமே வந்து சிஓடியில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதையே வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து கம்மியாக இருக்கும். பயங்கர குவாலிட்டிங்க. இந்த சாரீ வந்து ஆனால் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. பட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம கட்டினோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக காட்டும் நம்மளை. ஸோ அந்த மாதிரி தான் இது. கலர் தாங்க இருக்கிறதுல ரொம்ப ஹைலைட். ஒயிட் அண்ட் வந்து அந்த பிங்க் மாதிரி வந்து க்ரீன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட் வந்து நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் சாரீ வந்து கட்டுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். பட் டிரான்ஸ்பரண்ட் சாரீலாம் கட்ட மாட்டிங்கன்னா இது உங்களால் வந்து நீங்கள் வாங்குறது தேவையில்லாதது தான். இது ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் ரெடிமேட் ப்ளவுஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதில் வந்து பேடட் ப்ளவுஸ் தான். நம்மளுக்கு வந்து பேடட் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எலாஸ்டிக்கோட சூப்பராக இருந்துச்சு. நம்ம லைட்டாக ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டால் போதும். நம்மளுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து சில பேர்த்துக்கு, எனக்கெல்லாம் அப்படியே கரெக்டாக தான் இருந்துச்சு. சில பேர்த்துக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அவ்வளோ சூப்பரான சாரீ. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள், அந்த எட்ஜஸ்லலாம் நம்மளுக்கு வந்து பார்டர்லலாம் குட்டி குட்டி இது காயின்ஸ் மாதிரி வச்சு, கோல்டன் காயின்ஸ் மாதிரி வச்சு தச்சுருந்தாங்க. கட்டுறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பட் வந்து டிரான்ஸ்பரண்ட். செம்ம சாரீங்க. வாங்கி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்ட்டிக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாரீ வியர் பண்ணிவிட்டு போகலாம். கட்டுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சாரீ கட்டின ஃபீலே இல்லை. ஸோ இதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
வியர் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா பயங்கர கிராண்டாக கட்டிட்டு போகலாம். சாரீ சிம்பிளாக இருக்கனால அதோட ப்ளவுஸ் வந்து பயங்கர கிராண்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ப்ளவுஸை வச்சு நீங்கள் மித்த சாரீஸ்க்கு கூட வந்து நீங்கள் மிஸ்மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோ கட்டுறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ பட் வந்து கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதோட லிங்க்குமே வந்து பயோவில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாங்கியிருக்கிறது வந்து இது வந்து ஒரு 3 பீஸ் குர்தா செட் தான். ஸோ இது வந்து நம்ம கல்யாணி காட்டன் ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் தான். அவங்களுக்கு பிக்சரில் பார்த்தாலே தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. 518 ருபீஸ்க்கு வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். இது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் இதில் என்ன எனக்கு ட்ராபேக்காக இருந்துச்சுன்னா, ஃப்ரண்ட் நெக்கும் சரி பேக் நெக்கும் சரி ரெண்டுமே ரொம்ப மேலே ஏற்றி இருந்துச்சு. ஸோ முன்னாடி வந்து குட்டி டிசைன் மாதிரி அந்த கழுத்து கீழே ஒரு குட்டி இது ஓப்பன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்மளோட ஹேண்டில் அதுக்கப்புறம் வந்து குர்தாவோட அந்த சைடு ஸ்லீவில் எல்லாமே வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த சில்க் இருக்குல்ல, ஸோ அந்த மெட்டீரியல் வச்சு தச்சுருந்தாங்க. போடுறதுக்கு நல்லா இருந்துச்சு. பேண்ட் வந்து நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா எலாஸ்டிக் டைப்பில் வந்து பிளாசோ பேண்ட் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அது ஒரு 500 ருபீஸ்க்கு வந்து இந்த இதை வாங்கும்போது நம்மளுக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஒர்த்து. ஏன்னா 3மே சேர்த்து நம்ம வந்து 500 சம்திங்க்கு வந்து வாங்குகிறோம். எலாஸ்டிக் பேண்ட்டு. ஸோ நீங்கள் ஆனால் இது போடும்போது அயன் பண்ணி தான் போட முடியும். ஏன்னா ஒரு டைம் வந்து நம்ம பிரித்து பார்த்து இது பண்ணாலே அது கொஞ்சம் கலைஞ்சு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம அயன் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப ஹைலைட்டடாக என்னென்னு பார்த்திங்கன்னா இதோட ஷாலு தான். ஸோ 4 சைடுமே நம்மளுக்கு வந்து அந்த சில்க் மெட்டீரியல் இருக்குல்ல, அதை வச்சு நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு கிராண்டு லுக் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மெட்டீரியலை வச்சு நம்மளுக்கு வந்து தைச்சி கொடுத்துருப்பாங்க. இதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வந்து இதுவுமே ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான ஒரு இது தான். ஸோ இது வந்து டிஸ்போசல் பேக் இருக்குல்ல, ஸோ அது வந்து போர்ட்டபிளாக வச்சுக்கிற மாதிரியான ஒரு இது. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்போசல் ரோல் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம உள்ளே போட்டுட்டு அந்த இதை எடுக்கும்போது அந்த கேப் வழியாக இழுக்கும்போது நம்மளுக்கு வந்து பேக் வந்து கிடைக்கும். ஸோ இதை இப்போ நம்ம ட்ராவல்லாம் பண்ணும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கோ இல்லை வாமிட் வந்தால் யூஸ் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை கிட்ஸ் இருக்காங்கள்ல அவங்களோட டயப்பர்ஸை வந்து எடுத்து போகிறதுக்கு, ஸோ இந்த மாதிரியான மல்டிபிள்ஸ் வேல வந்து நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கனால நம்ம வந்து ஹேண்ட்பேக்கில் கூட நம்ம கீ செயின்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதில் மாதிரி கூட நம்ம வந்து தொங்க விட்டுக்கலாம். அது போக வந்து எங்கே போனாலுமே வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பயங்கர இப்போதைக்கு ஒரு தேவையான ப்ராடக்ட் மாதிரி தான் நம்ம ட்ராவல் பண்ணும்போது. இதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேறு எதாவது ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ பண்ணாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பயங்கரமாக இப்போ வந்து குழந்தைங்களுக்கு தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட். நம்ம புக்ஸுக்கெல்லாம் வந்து கவர் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த கவர் வந்து இப்போ வந்து ரெடிமேடாக இது ஜஸ்ட்டு பீல் பண்ணி புக்கோடு வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இது வந்து ஒரு 3 சைஸில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. மொத்தம் வந்து 30 இது கிடச்சிருந்துச்சு. 3 சைஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன்று சிறுசு, அதுக்கப்புறம் அதோட சிறுசு, அப்புறம் ரொம்ப சிறுசு. ஸோ இந்த மாதிரி 3 டைப்பில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து லேபிள் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வட்டம் எனக்கு வந்து புக்குக்கு கவர் போகிற ஒர்க்காக ரொம்ப வந்து டைம் எடுக்காமல் ரொம்ப சிம்பிளாக இந்த வட்டம் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நான் இது என் பசங்களுக்காக வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 200 சம்திங் வந்து வந்துருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லாண்ட்ரி பாஸ்கெட். பட் வந்து இது வந்து லாண்ட்ரி போடுறதுக்காண்டி வந்து நான் வந்து வாங்கலை. ஸோ என்னோடய பசங்களோட டாய்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து போடுறதுக்காக வாங்கினது தான். ஸோ நீங்கள் இதில் லாண்ட்ரியும் கூட போட்டுக்கலாம். கண்டிப்பாக நிறைய டாய்ஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து பார்க்க போகிறது வந்து இது ஒரு ஹேண்ட்பேக். இது வந்து நான் காம்போ ஆஃபர்லாம் வாங்கின ஒரு பேக். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 மந்த்துக்கு மேலேயே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்லிங் பேக் மாதிரியான டைப்பு. இது வந்து 266 ருபீஸ்க்கு வந்து 2 பேக் வந்து வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து இந்த ஒயிட் கலர், இன்னொன்று வந்து ஒரு ப்ளூ கலர். ஸோ என்னோடய சிஸ்டர் வந்து எனக்காக வாங்கி கொடுத்தது. ஸோ அவங்க ஒரு பேக், நான் ஒரு பேக், அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம். ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கு, கமெண்ட்டு, ஷேர் தான் ஸோ எனக்கு வந்து இன்னும் வீடியோஸ் போட கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ நான் இப்போ பிகினராக தான் இருக்கேன். ஸோ வந்து என்னோடய வீடியோஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் ஸோ நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ பண்ணணும், ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கையும் கொடுக்குறேன், என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.